தங்கமயில் அழுதுகிட்டே அவங்க அம்மா வீட்டுக்குள்ள வராங்க. பாக்கியம் தங்கமயில பார்த்துட்டு, என்னடி இது பெயரிஞ்சு மாதிரி வர்ற, முகமெல்லாம் ஏன் இப்படி வேர்ச்சிருக்கு, வழியில இந்த சரவணனை பாத்தியா, அவன் ஏதாவது உன்னை தாறுமாறா பேசினானா, என்ன நடந்துச்சுன்னு வாயை தொட்டு சொல்லுடிங்கிறாங்க. ஆமாமா பார்த்தேன், உங்க அருமை மாப்பிள்ளைய பாத்துட்டு தான் வர்றேன். வார்த்தைக்கு வார்த்தை என் நெஞ்சில ஈட்டிய வச்சு குத்துற மாதிரி பேசிட்டு போறாரு. மனுஷனா அவரு, கல்லஞ்சுக்காரருமா அவரு அப்படிங்கிறா தங்கமயில். அதுக்கு பாக்கியம், ஓஹோ அவனா, அவன் எப்பவும் அப்படித்தானே கத்துவான், அவன் பேசுனதுக்கு நீ ஏன் இப்ப இப்படி செத்து பிழைச்ச மாதிரி நிக்கிற, அவன் என்ன புதுசா பைய போறானா, விடுடி அவன் கிடக்கான் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் அதுக்கு, விட முடியாதம்மா, இனிமே எதையும் சும்மா விட முடியாது, நீ வாயை திறந்தாலே போய் பேசுறவ, அடுத்தவங்க குடும்பத்துக்கு எடுக்க நினைக்கிறவ, உன்னோட நிழல் கூட என் குழந்தை மேல படக்கூடாதுன்னு என் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றாருமா. அது மட்டும் இல்ல, குழந்தை பிறந்த அடுத்த செகண்டே கோர்ட்டு கேஸ் போலீஸ வச்சு குழந்தைய எங்கிட்ட இருந்து தூக்கிட்டு போயிடுவாராம். என்ன அனாதையா நடுத்தரல நிக்க வைப்பாராம். இதெல்லாம் கேட்டுட்டு எப்படிமா நான் சும்மா இருக்க முடியும்னு தங்கமயில் சொல்றாங்க. அதுக்கு பாக்கியம், ஏய் வாயை மூடடி முதல்ல, அவன் ஏதோ உன்னை மிரட்டி பாக்குறான், நீ என்னமோ நேத்து பெத்த புள்ள மாதிரி அவன் வெற்று மிரட்டலுக்கெல்லாம் பயந்து நடுங்கிறியே. சட்டம் ஒண்ணு இருக்குடி இந்த நாட்டுல, பெத்த தாய்கிட்ட இருந்து பச்சை உடன்பிறப்ப பிரிக்க எந்த கோர்ட்டும் சம்மதிக்காது, நீ ஏன் இப்படி புத்தி இல்லாதவ மாதிரி அழுது ஊற போட்டுறன்னு கேக்குறாங்க. தங்கமயில் அதுக்கு, சட்டமா கோர்ட்டா, நாம பண்ணின காரியத்துக்கு அங்க போய் நின்னா நமக்காக சாதகமா தீர்ப்பு வரும். அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல ஆரம்பிச்சு நாம வாங்கின கடன் பொண்ண போய் அப்புறம் அவங்க குடும்பத்தையே ஜெயில தள்ளி பார்த்தோம். அந்த பழி எல்லாத்துக்கும் பின்னாடி நீங்க தாமா இருந்தீங்க. உங்க தப்பான ஐடியாவை கேட்டுத்தானே போலி நகையெல்லாம் போட்டுட்டு போனேன், நாடகம் ஆடினேன், எல்லா உண்மையும் தெரிஞ்ச அப்புறமும் நான் தான் குற்றவாளி மாதிரி ரோட்ல நின்னு அவமானப்பட வேண்டி இருக்கு அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. பாக்கியம் அதை கேட்டுட்டு, ஏய் மயிலு, அளவுக்கு மீறி பேசுற நீ, நான் என்ன எனக்காகவே இதையெல்லாம் பண்ணுனேன், என் புள்ள அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்துல கார் பங்களா கௌரவமா வாழணும் தான் ஆகப்பட்டேன், போலி நகையை மாத்தினது பொய் சொன்னது எல்லாமே உன்னோட வாழ்க்கைக்காக தான். இப்படி ஒரு நிலைமை வரும் எனக்கு என்ன ஜோசியமா தெரியும், இப்ப வந்து எல்லா பழியையும் என் மேல தூக்கி போடுற அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியம். தங்கமயில் அதுக்கு, உங்க கௌரவம் இப்ப எங்கம்மா இருக்கு, திருக்கோடியில நிக்குது, அத்தை என் மேல பாக்கப்பட்டு குழந்தையோட செலவுக்காக பணம் கொடுத்தாங்க, அதை நான் வாங்க மாட்டேன்னு கௌரவம் பார்த்து திருப்பி கொடுத்து தப்புன்னு இப்ப நீங்க சொல்றீங்க. ஆனா அவர் என்ன கேட்டாரு தெரியுமா, யாரோட உதவி இல்லாம நான் கஷ்டப்படுறேன்னு ஊருக்கு காட்டத்தான் பணத்தை திருப்பி கொடுத்தியா அப்படின்னு கேக்குறாரு. நான் என்ன செஞ்சாலும் தப்பாவே பாக்குற அளவுக்கு அவர் மனசுல என் மேல வெறுப்பு விஷமா ஏறி இருக்குமா அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. அதுக்கு பாக்கியம், அவன் என்ன நினைச்சா நமக்கு என்னடி, இந்த மீனா பேச்ச கேட்டுட்டு நீயும் அவள மாதிரி கௌரவம் பாக்குறேன்னு பணத்தை கொண்டு போய் மூஞ்சில அடிச்ச மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டியே, அதுதான் நீ பண்ணுன முட்டாள்தனம், பணத்தையே வாங்கிட்டு கோர்ட்ல அவனுங்களுக்கு எதிராக சாட்சியும் சொல்லி இருக்கணும் அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க. அதுக்கு தங்கமயில, இன்னும் எத்தனை நாளைக்குமா இந்த கோர்ட்டு கேஸ் பழி வாங்குறதுன்னு வாழ போறோம், எனக்கு விவாகரத்து வேண்டாமா, என் புருஷன் வேணும், என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஒரு அப்பாவோட பாசம் வேணும், ஆனா உங்களோட இந்த வீம்பும் அகங்காரமும் என் வாழ்க்கையை மொத்தமா சாம்பலாக்கிடும் போல இருக்கு, தயவு செஞ்சு இனிமே உங்க ஐடியாவே வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், என்ன என் போக்குலயே விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில். முத்துவேல் அவங்க வீட்டுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த கோமதி அவங்க அண்ணன் கிட்ட பேச வர்றாங்க. அண்ணன் உடம்பு நல்லா இருக்கானே, முகம் ஏன் இவ்வளவு சோப்பா இருக்கு. முத்துவேல் அதுக்கு, வயசாயிடுச்சு, இந்த வெயில்ல கொஞ்சம் அலையும் போது அப்படி தெரியுது, மத்தபடி ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு கோமதி, அண்ணன் இப்ப என் மேல உங்களுக்கு எந்த கோபம் இல்லையே, என்ன உன் மேல எனக்கு என்ன கோபம், சூழ்நிலை நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருச்சு அவ்வளவுதான், ஆனா எனக்கு ஒரே ஒரு கவலை, யாருக்கும் தெரியாம என்ன வந்து பார்த்து பேசிட்டு இருக்கிறது சக்தி தான் பிரச்சனை ஆயிடும், ஏதாவது குடைச்சல் கொடுத்துட்டு இருப்பான். அதுக்கு அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு, உங்க உடம்புதான் எனக்கு முக்கியம். அதுக்கு எனக்கு தெரியுமா, ஆனா நீ இப்ப கிளம்பு, வெயில் ஏறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போ, நேரத்துக்கு நீயும் நல்லா சாப்பிட, உடம்பு பாத்துப்போ, இந்த அண்ணன் எப்பவும் உன்னை தப்பா நினைக்க மாட்டேன் சரியா, சீக்கிரம் சார் கிளம்புமான்னு ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க.